அதாவது இது வந்துட்டு 800 25,800 25,800 ஜோன் இது. இது ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ஜோன். ஸோ, அதனால பையர்ஸ் என்ன பண்றாங்க அப்டின்னாச்சுன்னா, இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். அதனால பிரைஸ் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும் அப்டின்றதுக்காக, பை ஆர்டர்ஸ் வந்துட்டு இங்க நெறைய இருக்கும். லாங் பொசிஷனுக்காக. லாங் பொசிஷன் எடுக்கிறதுக்காக. ஸோ, அதனால இந்த லாங் பொசிஷன் பை ஆர்டர் லிமிட் ஆர்டர்ஸா இருக்கும். இங்க மேல இருந்து செல் ஆர்டர் வர்றப்ப, இந்த லிமிட் ஆர்டர்ஸ் வந்து அதான் லிக்விடிட்டி வால் அப்டின்னுவாங்க. இது தடுத்து பிரைஸ நிறுத்துது. அதையும் மீறி செல் ஆர்டர் வந்தது அப்டின்னாச்சுன்னா, இதுல இருக்கிற எல்லாத்தையும் சாப்ட்டுரும். பை ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் சாப்ட்டுட்டு கீழ இறங்கும். கீழ இறங்குறப்ப என்ன நடக்கும்னா, இங்க யாரெல்லாம் பை பண்ணாங்களோ, அவங்க எல்லாம் ஸ்டாப் லாஸ இங்க போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ, அங்கருந்து கீழ வரப்ப, இது அந்த ஏற்கனவே இது இறங்கிட்டு இருக்குது. இது கூட இதுவும் சேர்ந்துக்கும். செல் ஆர்டரும் சேர்ந்துக்கும். இவங்களுடைய ஸ்டாப் லாஸும் சேர்ந்துரும். செல் ஆர்டரா. அது இல்லாம பிரேக் அவுட் ஆனா வாங்குறதுக்காக, பிரேக் அவுட் ஷார்ட் பொசிஷனுக்காக ஆர்டரும் இங்க இருக்கும். ஸோ, இந்த ரீசன இது உடைச்சுது அப்டின்னாச்சுன்னா, 800 ஜோன உடைச்சதுன்னா, சர்ருன்னு ஒரு ஃபால் வந்துட்டு இருக்கும் கீழ. அது மேபி ஒரு 50 பாயிண்ட் கூட போலாம் கீழ. 850 வரைக்கும் போலாம். ஏன்னா, அடுத்த ஸ்ட்ரைக் அங்க தான் இருக்கு. பாப்போம் என்ன நடக்குது அப்டின்ட்டு. இல்ல அது இறங்கவே முடியல அப்டின்னாச்சுன்னா, நல்ல ஹெவியான ஒரு சப்போர்ட் அங்க இருக்கு. அதாவது சப்போர்ட் மீன்ஸ் லிமிட் ஆர்டர்ஸ். பை லிமிட் ஆர்டர்ஸ். அதுதான் வந்து பை சைட் லிக்விடிட்டின்னுவோம். வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இன்ஸ்டிடியூஷனு அவங்க செல் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் செல் பண்ணுவாங்க இந்த இடத்துல. எத எதெல்லாம் செல் பண்ணணும்னு நெனைச்சாங்களோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு நல்ல லிக்விடிட்டி இங்க இருக்கு. வாங்குறதுக்கு ஆள் இருந்தா தானே விக்க முடியும். வாங்குறதுக்கு ஆள் இல்லாதப்ப வித்தாங்க அப்படின்னாச்சுன்னா, பிரைஸ் இறங்கிடும். சடசடன்னு கீழ போயிடும். அப்புறம் குறைஞ்ச விலைக்கு வித்த மாரி ஆயிடும் அவங்களுக்கு. அத செய்ய மாட்டாங்க. அதனால தான் இந்த இடத்துல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. மணி 2:15